ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, CapCutக்கு VPN வந்து எனக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி VPN கனெக்ட் பண்ணணும்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸில் VPN கேட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து 183 செஷன்ஸ் இருக்குது. 183% இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு காட்டுது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 156 செஷன்ஸ் அப்படின்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 345 MB தான் ஸ்பீடு கிடைக்குன்னு போட்டிருக்கு. அதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 670 MB ஸ்பீட் கிடைக்குன்னு போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே ஸ்பீடு அதிகமாக இருக்கிறது தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் உங்களுக்கு எந்த MB ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா MSSSTPன்னு இருக்குது. இதில் வந்து க்ரீன் கலரில் இருக்கிறத மட்டும் நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். அதாவது அந்த பப்ளிக் VPN அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாரில் VPN அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. ஆட் VPN அப்படின்ருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் நேம் அப்படின்ருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். நேம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே சர்வர் அட்ரஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா VPN டைப், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு இருக்கும். இங்கே SSTP அப்படின்றது, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு VPN கனெக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேம் பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து VPN தான். யூசர் நேம் VPN டைப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டும் வந்து VPN டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண VPN எங்கே ஷோ ஆகும்னா, கீழே நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு VPN காட்டுது. இப்போ இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேவ் பண்ண VPNலாம் இங்கே காட்டும். இப்போ வந்து இங்கே எந்த VPN வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு VPN கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் தான் CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். VPN கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கீழே வைஃபை சிம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஏரோ மாதிரி காட்டுது. இப்படி காட்டினா தான் VPN கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதை வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா VPN கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடிட் பண்ண கிளிப் ஒன்று வச்சுருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். மேலே எஃபெக்ட்ஸ் இருக்குது, எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா எஃபெக்ட்ஸும் ஷோ ஆகுது. எல்லாமே ப்ரோ எஃபெக்ட்ஸும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ப்ரோ எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்டெப் இருக்குது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் CapCut ப்ரோ வெர்ஷன் மொபைல் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.